என் அன்பு குழந்தையே, உன்னுடைய காலுக்குள் இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தக்காரி யார் என்று கண்டுபிடித்து சொல்வதற்கே நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கால்கள் அதிக அளவில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றது. ஒரு வயதுக்கு மேல் நமக்கு கால்களில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று நினைத்திருந்தோம். ஆனால் உன் சாய்பாபாவிற்கு தான் தெரியும் அது யாரால் வந்தது என்று, அதற்கான காரணம் எது என்று. நான் சொல்கின்ற இந்த ஒரு பெண்தான் உன் காலுக்குள் இருக்கின்ற அந்த செய்வினைக்கு காரணமானவள் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். யார் என்று நான் உனக்கு சொல்கின்றேன். நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள். மற்றபடி அவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் சாய்பாபா நான் பார்த்து கொள்கின்றேன். என் அன்பு குழந்தையை, உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை நான் உனக்கு சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன் சாய்பாபா உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணம், இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய காலுக்குள் செய்வினைகளை செய்து உன்னை அங்கும் இங்கும் நகர விடாமல் ஒருவர் செய்ய நினைக்கின்றார். அதாவது அப்படி என்றால் இவர்களை ஒரு கை பார்க்க வேண்டும் அல்லவா? என்னுடைய கடமை அல்லவா அது? இனிமேலும் இவர்களை சும்மாவே விடக்கூடாது. என் குழந்தையே, அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றாலும் நாம் ஒருபோதும் தீமையை செய்யக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட பாவத்தை அந்த பெண்மணி செய்துவிட்டாள். நல்லதை நினைப்பதில்லை. அதிலும் குறிப்பாக அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் போட்டிகளும் பொறாமைகளும், நாம் அடுத்தவர்கள் வீட்டில் என்ன நடந்து விடுமோ என்ற எண்ணம், எப்பொழுதும் எதையாவது யோசித்து கொண்டு இவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த சாய்பாபா உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிவேன். வாழ்க்கையில் நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கிறேன். சில காலமாகவே இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் என் மனதிற்கு நெருடலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. எதற்காக இவள் அடிக்கடி உன்னை தேடி வருகின்றாள்? எந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்றாள்? நீ ஏற்கனவே பல விஷயங்களுக்குள் மனமுடைந்து காணப்படுகின்றாய். சுற்றி இருக்கின்ற உறவுகளும் நீ நம்புகின்ற உறவுகளாலும் மனமுடைந்து இருக்கின்றாய். யாரை அதிகமாக நம்புகின்றாயோ அவர்களாலேயே அதிகப்படியான மனவேதனைகளையும் நீ சந்தித்து விட்டாய். இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நிற்கும் பொழுது உனக்கு ஆறுதலை சொல்வதாக உன் வீட்டிற்குள் நுழைந்து உன் நிம்மதியை கெடுக்க பார்க்கிறார் இவள். இந்த பெண் உனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது போல கொடுத்து உனக்கு கெடுதலையும் செய்ய வந்திருக்கிறார். ஒருவர் வேதனைப்படும் பொழுது அவர்களுக்கு கை கொடுக்க நான் இருக்கின்றேன் என்று சொல்லி ஒருவர் சில ஆறுதல் வார்த்தைகளை பேசினாலே போதும், இங்கு அவர்கள் மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஆனால் அப்படி இந்த பூலோகத்தில் ஒருத்தரும் செய்வதில்லை. அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்வதையே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் உன் சாய்பாபா இத்தனை பெரியதாக கண்டு கொள்ளாமல் விட்டிருந்தேன். ஆனால் ஏற்கனவே எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி என் குழந்தை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறி எப்பொழுதெல்லாம் வாழவே நீ பயந்து நிற்கிறாயோ, எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் நீ பின்னோக்கி செல்கிறாயோ என்று, எதற்காக இது நடக்கிறது என்று நான் கவனிக்க தொடங்கினேன். அந்த நேரத்தில் நடந்ததை கண்டு தான் அப்பா நான் என்னுடைய மனதை வதைத்து விட்டது. உன்னுடைய கால்களை நடக்க விடாமல் இவர்கள் முடங்க செய்திருக்கிறார்கள் என்பதனை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஒருவர் பேச்சினால் இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியும். ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளினாலும் இன்னொருவரை முடக்கிவிட முடியும். அதற்கு பெயர்தானே செய்வினை. ஒருவர் செய்கின்ற வினை இன்னொருவரை பாதித்து விட்டால் அது செய்வினை ஆகிவிடுகிறது அல்லவா? அப்படிதான் இவர்கள் உன் வாழ்க்கையை இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லது செய்வது போல பேசி கொண்டிருப்பதை கண்டு உன் சாய்பாபா நான் மனமகிழ்ச்சி அடைந்திருந்தேன்.
ஆனால் உண்மையில் இங்கு நடந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அதிர்ச்சிக்கான விஷயம் என்று உன்னை சுற்றி நடக்கின்றது எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உன்னோடு எந்நாளும் இந்த சாய்பாபா நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ பிடித்திருக்க மாட்டாய். ஒவ்வொருவரும் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். ஆனால் இந்த வாழ்க்கை நம்மை எங்கோ கொண்டு சேர்த்துவிடும். நம் மனதிற்கு நம் மனசாட்சிக்கும் எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டும்தானே நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இதனை என் குழந்தை இப்பொழுது நீ சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையில் நீ மேன்மை அடைய செய்வாய். ஒருவர் பேசினாலே உன் மனம் ஏன் இலகி விடுகிறது? அதில் நல்லது உண்டா தீயது உண்டா ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிறது? ஏன் எல்லாரும் சொல்லும் போதும் ஏன் நீ ஐயோ பாவம், உன்னை பார்க்க யார் இருக்குதா? குழந்தையே, உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் 1000 ஆனாலும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உனக்கு நான் சொல்லி கொண்டிருந்தோமானால் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னை அடுத்த நிலையை நோக்கி நகர விடாமல் எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் உன் பக்கத்தில் பல குறைகள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னால் எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு இது போன்ற செயல்கள் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் இதையெல்லாம் நீ எப்பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை தான் நீ யோசிக்க வேண்டும். நமக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்க, நம்மளை மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க நம்ம யோசிக்கக்கூடாது. நமக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், எப்படி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம சாமி மேலேயோ மனுஷால் மேலேயோ நம்ம எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது. எல்லாம் விதிப்படி நடக்கும். நீங்கள் எல்லா இதுலேருந்து மீண்டு எழுந்து நிற்கணும். அதுதான் நீங்கள் கொடுக்குற அவங்களுக்கு ஒரே பதிலடி. ஓம் சாய்ராம். என்ன குட்டிமா?